இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க வாயை மூடிட்டு கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இது எனக்கும் என் அம்மாக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை. இதுல நீங்க தலையிடாதீங்க. நீங்க வேணா உங்க புருஷன் அவமானப்படுறத பாத்துட்டு இருக்கலாம். என்னால அப்படிலாம் பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. புருஷனோட மரியாதை பொண்டாட்டி கையில தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் மரியாதையை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன ரோகிணி, ரேவதி வர வர நல்லா பேச கத்துக்கிட்டா. அதான் உங்க சித்திய லெஃப்ட் ரைட் வாங்குறா. விடுங்க, யாராவது ஒருத்தர் பேசுறது நல்லதுதான். அப்பதான் அவங்க திமிர் அடங்கும். ஏய், இப்ப எதுக்கு நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி பேசுறதுனால என் மனசு மாறிடும்னு நினைக்கிறியா? அவன் என்னதான் செஞ்சாலும் அதையெல்லாம் தாண்டி அவன் செஞ்ச நம்பிக்கை துரோகமும் ஏமாத்த வேலையும் தான் என் கண்ணு முன்னாடி நிக்குது. அவனோட நான் போட்டியில கலந்துக்க சொல்லலையே. அப்போ கூட நான் வேண்டான்னு தான் சொன்னேன். உன் அப்பாதான் ஏதேதோ பேசி என்ன சமாதானப்படுத்திட்டாரு. தோக்கறதெல்லாம் எனக்கு ஒன்னும் பெரிய அவமானம் இல்ல. போட்டின்னு வந்தா வெற்றி தோல்விங்கிறது சகஜம் தானே. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் தேர்தல்ல தோத்திருக்காங்க. அதுக்காக அவங்க புகழ் செல்வாக்கெல்லாம் குறைஞ்சிருமா என்ன? இந்த கம்பு சண்டையில தோத்துட்டா வாழ்க்கையே முடிஞ்சிருமா என்ன? ஈஸ்வரி, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. மாப்பிள்ள அவர் உயிரை கொடுத்து சண்டை போட்டு உன் மானத்தை காப்பாத்திருக்காரு. நீ அவரை புகழ்ந்து பேச வேண்டாம். இப்படி கேவலப்படுத்தாம இருக்கலாம்ல. மத்தவங்களா இருந்தா இந்நேரம் அவர் தலையை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. நீ கொண்டாட வேண்டாமா? காலில் போட்டு மிதிக்காம இருக்கலாம்ல. அம்மா விடுங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. பின்ன என்ன மாப்பிள்ள, எரிச்சலா இருக்கு. 25 வருஷமா இவங்க அம்மா செத்ததை சொல்லி சொல்லியே இருக்கிறவள சாவடிச்சிட்டு இருக்கா. இவளால இந்த குடும்பம் எத்தனை நாளைக்கு தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறது? ஆமா, நான் இப்படிதான் இருப்பேன். உங்களுக்காகலாம் என்னால என்ன மாத்திக்க முடியாது. இவன் ஆட்டோலாம் இன்னும் 6 மாசத்துக்கு தான். அதுக்கப்புறம் இந்த வீட்லயும் இருக்க முடியாது, இந்த ஊர்லயும் இருக்க முடியாது. தேவையில்லாம இவனுக்கு வக்காலத்தை வாங்கி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசி என்ன அசிங்கப்படுத்துறதை விட கோயில்ல எனக்கு முதல் மரியாதை கிடைக்காமலே இருந்திருக்கலாம். இதோட இந்த பேச்சை நிப்பாட்டுங்க. இவ திருந்த மாட்டான். சூப்பர்க்கா, இப்படிதான் இவங்க எல்லார் மண்டையில உரைக்கிற மாதிரி பேசணும். விட்டா நம்மள எல்லாரும் குற்றவாளி மாதிரி ஆக்கிடுவாங்க. சின்னத்த வேற யாரும் வேணாம், நீங்க ஒரு ஆளு போதும். பெரியத்தை எப்படி ஏத்தி விட்டு அவங்க மனசு மாறாம இருக்கிறதுக்கு. நீங்க இப்படி போட்டு கொடுக்கிற வேலையை விட்டுப்புட்டு உங்க புருஷன் சிவனாண்டி சகல அடிச்சு அடியில மூஞ்சி வாயு முகர எல்லாம் பேந்து எந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த கண்டிஷன்ல படுத்திருக்காருன்னு போன போட்டு விசாரிங்க. முடிஞ்சா அத்தைக்கு தெரியாம போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏய், உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. உன்னையும் சும்மா விட மாட்டேன். ஏய் சந்திரா, வா. போயிருக்கால, பின்னாடியே போ. வேற ஏதாவது தூபம் போடு. அறிவு கட்ட ஜென்மம். அப்போ